ஆக்சுவலாக 2 நாளாக இந்த பிசி வந்து ரொம்பவே தலைவலி கொடுத்துருச்சு. நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பிசி ஒன்று இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பிசி பில்ட் பண்ணிருந்தோம். சரி, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பழைய பிசியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்து நம்ம புது பிசிக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது மேனுவலாக காப்பி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால வந்துட்டு அந்த பழைய பிசியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே அப்படியே க்ளோன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அதனால வந்து க்ளோனிங்குமே ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி நம்ம க்ளோன் போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோனிங் ப்ராசஸ் வந்து 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்டிலாம் மாற்றி நாங்கள் பூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு விண்டோஸ் எரர், அதாவது லைக் ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ல ஏதோ ஒரு பூட் சம் ஃபைல் ஏதோ மிஸ்ஸிங் சம்திங் எரர் வந்துருச்சு. திருப்பி அந்த எஸ்எஸ்டியை ஃபார்மேட் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி க்ளோன் முதல்ல இருந்து போட்டோம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை க்ளோன் போட்டதுல 2 எஸ்எஸ்டியுமே கரெக்ட் ஆயிடுச்சு. முன்னாடியே வந்துட்டு இருக்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம ஓஎஸ்ஏ போட்டுருந்துருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2மே கரெக்ட் ஆயிடுச்சு. எல்லா டிரைவர்ஸும் திருப்பி நான் டவுன்லோட் போட்டிருக்கேன். திருப்பி வந்து 2லையுமே ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோட கிளைண்டோட ஒர்க் எல்லாமே அடிஷனலா ஒரு டிரைவ்ல வச்சிருந்தேன். அதனால அது மட்டும் பேக்கப்ல இருக்கு. பட் ஜென்ரலா நான் நிறைய யூஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு அது இல்ல. அது வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்னு தெரியல. அது இனிமேல் தான் ட்ரை பண்ணணும்.